தமிழ் 3 டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் நவநீதம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாதன். இவர் அதிமுகவினுடைய 25வது வட்ட அவை தலைவராக இருக்கார். இவர் அந்த பகுதியை சேர்ந்ததுனால பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாவில் பார்த்துட்டு அந்த தெருக்கூத்து கலைஞரோட திரும்பி கொண்டிருக்கும் போது பாகூர் அப்படிங்கிற பகுதியில், பாண்டிச்சேரி தமிழ்நாடு எல்லை பகுதியான பாகூர் பகுதியில் மர்ம நபர்களால் வழிமறித்து சரமாரியாக வெட்டப்படுறாரு. வெட்டப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. இதுக்கு காரணமாக ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் ஒரு பழி தீர்க்கும் வகையில் நடந்தது அப்படின்றது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, விவரங்கள் என்ன பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடியது திருப்பனாம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர். அங்கே ஒரு கோவில் திருவிழா. அந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு அங்கே ஒரு கரகாட்ட நிகழ்ச்சி, கூத்து நிகழ்ச்சிலாம் போடுறாங்க. மறைந்த, அதாவது வெட்டி சாய்க்கப்பட்ட பத்மநாதன் அவர் அவருடைய அப்பா ஒரு தெருக்கூத்து கலைஞர். இவருக்குமே தெருக்கூத்துல மிக அதீதமான ஈடுபாடு. சுத்து வட்டாரத்தில் எங்கே தெருக்கூத்து போட்டாலுமே, இந்த கரகாட்டம் போட்டாலுமே போய் நேரில் போய் பார்க்கறது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சிருக்காரு. அப்படித்தான் அந்த தெருக்கூத்தை பார்ப்பதற்காக இந்த திருப்பனாம்பாக்கம் பகுதிக்கு இவர் இந்த பாகூர்லேருந்து அவர் போகிறார். போயிட்டு விடிய பார்த்துறாரு. விடிய காலையில் ஒரு 5 மணி அளவில் அங்கிருந்து திரும்புறாரு. கூடவே தெருக்கூத்து கலைஞர் ஒருவரையும் தன்னோட மோட்டார் சைக்கிள் அழைச்சிட்டு வர்றார். அந்த தெருக்கூத்து கலைஞருடைய பேரு ரங்கன். ரங்கனும் பத்மநாதனும் 2 வீலரில் ஓட்டிட்டு வராங்க. பத்மநாதன் 2 வீலர் ஓட்டிட்டு வர்றாரு, ரங்கன் பின்னாடி அமர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னும் முழு விவரங்கள் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். இவங்க எல்லாமே அந்த பாண்டிச்சேரியினுடைய எல்லையில் இருந்து தமிழக எல்லையான பாகூர் அப்படிங்கிற இடத்துல இருளர் சந்தை அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வாட்டர் டேங்க் அப்படின்ற பகுதியில் 2 வீலரில் வர்றாங்க. இவங்க வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் கிட்டத்தட்ட அவங்க மேலே இடித்து கீழே தள்ளி அந்த கார் நிற்குது. நல்லா வேகமாக ஃபுல் ஸ்பீடில் வர்றாங்க. இடித்த உடனே ரோட்டினுடைய அந்த பக்கம் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே கார்லேருந்து இறங்குறவங்க ஒரு பயங்கரமான ஆயுதங்களை எடுத்துட்டு கீழே இறங்குறாங்க. இதை அந்த ரங்கன், தெருக்கூத்து கலைஞரான ரங்கன் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத உடனே அவர் கெஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவர் எஸ்கேப் ஆகிறாரு, ஓடி போயிடுறாரு. அதன் பிறகு அந்த கார்லிருந்து இறங்கின மர்ம நபர்கள் பத்மநாதனை சரமாரியாக தாக்குறாங்க. கழுத்து, உடம்பு மற்றும் தலை போன்ற பகுதிகளில் பயங்கரமான காயங்கள் ஏற்படுது. ரத்தம் சொட்ட சொட்ட சம்பவ இடத்திலேயே அவர் இறந்து போகிறாரு. பிறகு 2 வீலர்லையும் இன்னொரு நபர்கள், அந்த கார்லேருந்து வந்தவர்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களும் 2 வீலர்லையும் வர்றாங்க. அவரும் அந்த கார்லேருந்து வந்தவங்களுமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. தகவல் கிடைத்து அந்த இடத்துல காவல்துறையினர் விரைகிறார்கள். போலீஸாரில் பாண்டிச்சேரியினுடைய எஸ்பி பக்தவச்சலம் அவர் உடனே சம்பவ இடத்துக்கு வருகிறாரு. சம்பவம் நடந்த இடம் பாகூர் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியாவினுடைய இன்ஸ்பெக்டர் சஜித் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் எல்லோருமே அங்கே வராங்க. இன்னும் பல போலீஸாரும் அங்கே வராங்க. விசாரணை துவங்குறாங்க. மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு நல்லா மோப்பம் பிடிச்சு அது கொஞ்சம் தூரம் ஓடி ஆனால் யாரையுமே கவி பிடிக்கல அப்படின்றது சொல்லப்படுது. தடய அறிவியல் நிபுணர்கள் அங்கே இருக்கக்கூடிய தடயங்களை சேகரித்து தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. போலீஸ் தரப்பில் விசாரணை தொடங்குறாங்க. அப்போதான் திடுக்கிடும் தகவல். ஏற்கனவே நடைபெற்ற ஒரு கொலைக்கான பழிக்கு பழியாக இந்த கொலை நடைபெற்றிருக்கிறதா அப்படின்ற சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க. கடந்த வருஷம் அதே கடலூர் இதில் மஞ்சள் நீராட்டு விழா ஒன்று நடக்குது. அதில் உயிரிழந்த பத்மநாதன் தரப்புக்கும் பாஸ்கர் அப்படின்ற ஒரு தரப்புக்கும் அவர் என்னன்னா கடந்த ஆண்டு அதே படுகொலை செய்யப்படுகிறார். அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு தகராறு ஏற்படுது, கோஷ்டியாக தகராறு ஏற்படுது. இதில் இப்போ உயிரிழந்த பத்மநாதன் தரப்பு பாஸ்கர் தரப்பை கடுமையாக தாக்கிறாங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. மேல் சிகிச்சைக்காக மறுபடியும் மருத்துவமனை கொண்டு வராங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி அவர் இறந்துடுறார். ஸோ பத்மநாதன் தாக்கித்தான் பாஸ்கர் அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற தகவலின் அடிப்படையில் A3 குற்றவாளியாக பத்மநாதனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க. கடந்த நவம்பர் மாதம், அதாவது போன வருஷம் நவம்பர் மாதம் தான் அவர் பெயிலில் வெளியில் வந்திருக்கார். இப்போ அடுத்து அவருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது அந்த 1 இயர் அப்படிங்கிறது இருக்குங்களா, நவம்பர் மாதம். இப்போ ஜூலை நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதத்தில் வரப்போகுது. இந்த நவம்பரில் அவருக்கு நினைவு நாள் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு முன்பு பத்மநாதனை நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொலைவெறியோடு அவரை சார்ந்த நபர்கள் தான் இந்த காரில் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பழிக்கு பழியாக காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. உயிரிழந்தவர் அதிமுக பிரமுகர் அப்படிங்கிறதுனால அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை பதிவு பண்ணுறாங்க.
அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறாங்க. திமுக ஆட்சியில் பாதுகாப்பு அப்படிங்கிறதே இல்லை. இந்த பத்மநாதன் கொலை வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் விரைவில் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டன அறிக்கையும் இன்னும் பல விஷயங்களையும் சொல்லி ஒரு கண்டன அறிக்கையை அவர் பதிவு பண்றாரு. நேற்று இன்று, அதாவது சனி ஞாயிறு இந்த 2 நாளில் மட்டுமே 3 அரசியல் பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பா அதிமுகவை சேர்ந்த ஒருவர், பாஜகவை சேர்ந்த ஒருவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர், என்னன்னு 3 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு. சிவகங்கை பக்கத்துல வேளாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் செல்வகுமார். பாஜக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டுறவு பிரிவு சிவகங்கை மாவட்ட செயலராக இருந்தார். இவர் செங்கல் சோலையுமே நடத்தி வர்றாரு. நேத்திக்கு 2 வீலர்ல போகும்போது மர்ம நபர்கள் செல்வகுமாரை வெட்டி படுகொலை செஞ்சுட்டு தப்பி ஓடிடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார அடுத்த பாரதப்பள்ளி அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் ஜாக்சன். இவர் டெம்போ ஓட்டிட்டு வர்றாரு. இவருடைய மனைவி உஷாராணி திருவட்டாறு பேரூராட்சியினுடைய 10வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலராக இருக்கார். நேற்றுக்கு நைட்டு தேவாலயம் பக்கத்தில் ஜாக்சன்கிட்ட 2 வீலரில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் தகராறில் ஈடுபடுறாங்க. கத்தி, அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் வெட்டி தாக்கியிருக்காங்க. இதிலிருந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வராரு. அங்க சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து போறாரு. 3வதா இப்போ நடந்த கடலூர்ல நவநீதம் நகரை சேர்ந்த பத்மநாபன் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி இதே கடலூர்ல புஷ்பநாதன் அப்படின்றவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. அதுக்கு தனிப்படை அமைக்கப்பட்டு உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. அது என்னன்னா ஆடு திருட்டு, அதாவது அந்த 3 நபர்கள் ஆடுகளை திருடி புஷ்பநாதன் கொடுக்கிறதாகவும் அதற்கு அவர் கொடுத்த பணம் அப்படிங்கிறது குறைவாக இருந்ததாகவும் மேலும் அதிகமான பணங்களை கேட்டும் அவங்களுடைய காரை எடுப்பதற்கான இல்ல அவர்களை வழக்கின் மூலமாக ஜெயிலில் இருந்தபோது எடுப்பதற்கான முயற்சிகளை புஷ்பநாதன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பெயில் வந்தோடனே அவர் முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் அவரும் அதிமுக பிரமுகர் என்று கண்டறியப்பட்டார். இதே கடலூர்ல கடந்த மாதம் அந்த படுகொலை நடந்தது. ஒவ்வொரு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் கொலை செய்யப்படும் போதும் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இல்ல மாநில தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு காக்கிறதுல சுணக்கம் காட்டுது, நிறைய விஷயங்கள் இருக்கு, காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. ஆனால் அரசு இதையெல்லாம் களைவதற்கான முயற்சிகளை எடுத்தாலும் அதற்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. கடந்த 2 நாள்ல 3 கொலைகள், சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 3 கொலைகள், அதுவுமே அரசியல் கொலைகளாக, பள்ளிக்கு பள்ளி கொலைகளாக இருக்கே. இதெல்லாம் ஸ்மெல் பண்ற அளவுக்கான திறன் காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, இன்னும் இவங்க வெளியில வந்தா நடக்கும் அப்படிங்கிற யூகம் அப்படிங்கிறது காவல்துறைக்கு இல்லையா அப்படின்றதும் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இந்த இப்போது கொலை செய்யப்பட்ட இந்த கடலூர் அதிமுகவினுடைய பிரமுகர் கொலை வழக்கில் இன்னும் அடுத்தடுத்த விசாரணை நடக்கும்போது கூடுதல் விவரங்கள் கிடைக்கும். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நேயர்களே.